வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சேதுரத்தினம் வழக்கம் போல் அலாரம் இல்லாமலே 5:30 மணிக்கு எழுந்து கொண்டு காலை கடன்களை முடித்த பின் காஃபி போட்டான். ரமணி கண் விழித்த போது 6:30 மணியாகிவிட்டது. மேசை அருகே அமர்ந்து காஃபி குடித்த போது, நீங்களே தினமும் காஃபி போட்டுப்பீங்களா என்று ரமணி சேதுரத்தினத்தை விசாரித்தான். ஆமா, காலை பிரேக்ஃபாஸ்டும் நானே பண்ணிடுவேன். இட்லி அல்லது தோசை, சில சமயம் பம்பாய் ரவை அல்லது கோதுமை ரவை உப்மா, வெங்காயம் போட்டு தான் பண்ணுவேன். சின்ன வயசுல இருந்தே சமையல் பண்ணி பழக்கம். ராத்திரி மட்டும் ஹோட்டல்ல டிஃபன். அப்படி முருகன் ஹோட்டலுக்கு போனப்பதான் ராமரத்தினத்தோட பழக்கம் ஏற்பட்டது. ஆமா, நீங்க உங்க வீட்ல இருந்து வெளியேறி விட்ட விஷயம் ராமுவுக்கு, ஐ மீன் ராஜாவுக்கு இன்னும் தெரியாது இல்லையா என்று சேதுரத்தினம் அவனை வினவினான். நேத்து சாயந்தரத்துக்கு அப்புறம் தானே அப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். இனிமே தான் சொல்லணும். அவங்க அம்மா பயப்படுவாங்க. தன்னோட பொண்ணு மேல வச்ச ஆசையால தானே இப்படி ஆச்சுன்னு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வேலுமணி போடுற காஃபி மாதிரி. நான் காலையிலேயே குளிச்சாச்சு. தெரியுது. நெத்தியில விபூதியையும் பாத்ரூம்ல உங்க துணிகளையும் பார்த்ததுமே நினைச்சேன். எதுக்கு சொன்னேன்னா, நீங்களும் உங்க சௌகரியம் போல குளிச்சு விடலாம். வெந்நீர் வேணும்னா ஹீட்டர் போட்டுக்கலாம். பச்சை தண்ணி தான் பழக்கம். என்ன சமையல் பண்ண போறீங்க? ரொம்ப ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ரசம் இல்லைன்னா சாம்பார், ஏதாவது ஒண்ணுதான். இன்னைக்கு தக்காளி ரசம், கோஸ் கூட்டு, உருளைக்கிழங்கு கறி, அவ்வளவுதான். தயிர் சாதத்துக்கு பூண்டு, ஆவக்காய், எலுமிச்சங்காய் ஊறுகாய்கள் வாங்கி வச்சிருக்கேன். போதும் தானே? கொள்ளையோ கொள்ளை என கேட்டா ஏதேனும் ஒரு காய் போதும்னுவேன். எதுக்கு ரெண்டு? காய்கள் சேரணம் இல்லையா, அதுக்குத்தான். சாம்பாருக்கு பதில் கூட்டு, அதுலேயே பிசைஞ்சும் சாப்பிடலாம். சரி, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். அப்போ நான் உங்களோடவே இங்க தங்கிக்கலாம்ங்கிறீங்க? கண்டிப்பா, தயங்கவே வேண்டாம். அப்போ வீட்டு வாடகை, சாப்பாட்டு செலவு, மற்ற செலவுகள் எல்லாத்தையும் சரி பாதியா பங்கு போட்டுக்கணும். செஞ்சுடலாம். உங்களுக்கு கூச்சம் ஏற்படுத்துற எதையும் நான் செய்ய மாட்டேன். அப்பதான் 2 பேருமே சகஜமா இருக்க முடியும். அப்புறம் ஊர்மிளா, அதான் என் வைஃப் ஊர்மிளாவுடைய கோத்ரேஜ் அலமாரியை ஒழிச்சு குடுத்துடுறேன். சில புடவைகள் மட்டும் இருக்கு. கல்யாண புடவையை மட்டும் ஞாபகார்த்தமா என் அலமாரியில வச்சுட்டுருக்கேன். மத்த புடவைகளை ராமு வீட்ல குடுக்கணும்னு. ஆனா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. தயக்கமா இருக்கு. ராஜாவுடைய அம்மா கிட்ட அதை பத்தி பேசுங்க. வாங்கிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். சேதுரத்தினத்தின் விழிகள் கலங்கி இருந்தன. ரமணிக்கு பாவமாக இருந்தது. என்ன செய்ய முடியும் சேது? மனசை தேத்திக்கங்க. கண் கலங்காதீங்க. அப்புறம் எனக்கு இன்னொன்னு கூட தோணுது. என்ன? இப்ப வேணாம், அப்புறமா சொல்றேன். சரி, அப்ப நான் என் வேலையை பார்க்குறேன். நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. அப்புறம் நீங்க ஏன் பைக் வச்சுக்கல? ஊர்மிளாவுக்கு அதில் இஷ்டம் இல்லை. ஆக்சிடென்ட் ஆயிடும்னு அவளுக்கு பயம். அதனால பஸ்ல தான் நான் போக்குவரத்து வச்சுக்கணும்னு ஒரே பிடிவாதமா இருந்தா. நானும் சரிதான்னு அவ இஷ்டத்துக்கு விட்டுட்டேன். என்கிட்ட பைக் இருக்கிறதால நான் போற வழியில இருக்கிற உங்க ஆஃபீஸ்ல உங்களை டிராப் பண்ணிடுறேன். சாயந்தரம் நான் ஆஃபீஸை விட்டு கிளம்புற நேரம் ஒத்து வந்தா திரும்பி வர்றப்பவும் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். நீங்க எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? கரெக்டா 5 மணிக்கு கிளம்பிடுவேன். நானும் தான். 5 நிமிஷம் பிரயாணம் தானே. உங்க ஆஃபீஸ் கேட்டு பக்கத்துல நின்னீங்கன்னா வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி, தேங்க்ஸ். இருக்கட்டும். இருவரும் எழுந்தார்கள். ரமணி கிளம்பி போன அன்றிரவு கணேசனுக்கு முறக்கம் வரவில்லை. வேலுமணியும் உறங்கவில்லை. இருவருமே அறையும் குறையுமாகத்தான் தூங்கினார்கள். காலையில் தமது அறையை விட்டு வெளியே வந்த கணேசனின் பார்வை அவரையும் மீறி ரமணியின் அறை பக்கம் பதிந்து பின் மீண்டது. அதை கவனித்த வேலுமணி சன்னமாய் பெருமூச்செறிந்தார். என்னதான் வெளியே போடான்னு ஒரு கோபத்துல சொல்லிட்டாலும் மனசுக்குள்ள வேதனை இருக்குமில்ல. பெத்த தகப்பனாச்சே, அதுலேயும் ஒரே பிள்ளை வேற. சின்ன வயசுலயே பொண்டாட்டி வேற செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் அவர் மறுகல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. எத்தனையோ சொந்தக்காரங்க வந்து வந்து பேசி தங்களோட பொண்ணுங்கள்ல ஒன்னை அவர் தலையில கட்ட பார்த்தாங்க. அதுக்கு அவர் இடம் கொடுக்கல. ஆனா இவர் ரமணி கல்யாணம் பண்ணிக்க இருக்கிற பொண்ணை ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினாரே, அது மாதிரி பொண்ணுங்க கிட்ட அப்பப்போ போய் வந்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுண்டு இருக்கார். அன்னைக்கு ஞாபக பிசகா அந்த தடுப்பு பேக்கெட்டை வெளியிலேயே வச்சுட்டு போயிட்டாரு. நான் கண்டுக்காத மாதிரி இருந்துட்டேன். திடீர்னு ஞாபகம் வந்துடவே அன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு ஆஃபீஸ்ல இருந்து திரும்பிட்டாரு. தலைவலின்னு பொய் சொல்லிண்டு.
அந்த பேக்கெட்டை எடுத்து மறைச்சு வைக்கிறதுக்காக வந்தாருன்னு எனக்கு புரியாதா என்ன? இத்தனை வயசுக்கு அப்புறமும் இவ்வளவு உடம்பு வெறி இருக்கிறவர் ஒரு சின்ன பையனோட ஆசைய புரிஞ்சுக்க மாட்டேன்னு இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறாரே. தூ. பல் விளக்கிவிட்டு வந்து சாப்பாட்டு மேசைக்கு அருகே அமர்ந்த அவருக்கு முன்னால் காஃபி கோப்பையை வேலுமணி கொண்டு வந்து வைத்தார். ரமணி இன்னும் தூங்கிட்டு இருக்கானா என்று வினவிய அவரை வேலுமணி விழிகள் விரிய அதிர்ச்சியுடன் பார்த்தார். உடனே சுதாரித்து கொண்ட கணேசன், மறந்துட்டேன், அவன்தான் இல்லையே, ஏதோ ஞாபகம் என்று முனகிவிட்டு காஃபியை எடுத்து பருகலானார். கோவிச்சுக்காதீங்க ஐயா, உங்களால ரமணியை விட்டுட்டு இருக்க முடியாது. இன்னைக்கோ இல்லை இன்னும் 2 நாள் கழிச்சோ அவனோட ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசி வர சொல்லிடுங்க. கௌரவம் எல்லாம் பார்க்காதீங்க ஐயா. அடுத்தாப்புல அவன் பார்த்தானா, பெட்டியை தூக்கிட்டு அவன் கிளம்பினப்போ அவன் செய்யறது சரியில்லைன்னு சொல்லி நான் தடுத்து புத்திமதி சொன்னதும் உடனே திரும்பி தன்னோட ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டானே. இத்தனைக்கும் இளவட்டம். அவனுக்கு உங்களை விடமும் இன்னும் அதிகமா ரோஷம் இருக்கும் இல்லையா என்று நீளமாய் பேசிய வேலுமணியை அவர் குறுக்கிட்டு பேசி தடுக்காவிட்டாலும் அவரை முறைத்து கொண்டிருந்தார். அப்போ வயசாயிட்டா ரோஷம், மானம், மரியாதை, சூடு சொரணை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுடணுங்கிறையா? ஐயோ, நான் அப்படி சொல்லுவேனா ஐயா? நான் 30 வருஷத்துக்கு மேலா உங்க உப்பை தின்னு வாழ்ந்துண்டு இருக்கிறவன். உங்க 2 பேரோட நல்லதுக்காகவும் தான் நான் இதுல தலையிடுறேன். புரிஞ்சுக்கங்க. ரமணி சின்ன பையன். அவனுக்கு சரியா பெரியவங்க நாமளும் பிடிவாதம் பிடிக்க கூடாதுங்கய்யா. சரி சரி, கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இது போதுங்கய்யா என்ற வேலுமணி காலி காஃபி கோப்பையை எடுத்துக்கொண்டு சமையல் கட்டுக்கு போனான். கணேசன் தம் அலுவலகத்துக்கு புறப்பட்டு போன பிறகு ரமணியை தொலைபேசியில் கூப்பிட்டு பேச வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டார். எனவே அவர் கிளம்பும் நேரத்தை எதிர்நோக்கி ஆவலுடன் காத்திருக்கலானார். 11 மணிக்கு வேலுமணி தொலைபேசியை நெருங்கிய போது அதுவே ஒலித்தது. ரமணியாகத்தான் இருக்கும் என்கிற யூகத்துடன், ஹலோ என்ற வேலுமணி, அண்ணா எப்படி இருக்கீங்க என்ற அவர் குரலை கேட்டது மகிழ்ந்து போனார். எனக்கு என்ன கேடு ரமணி, நான் நல்லாத்தான் இருக்கேன். நான் உனக்கு ஃபோன் பண்ண நினைச்சு ஃபோன் கிட்ட வந்த, நீ பண்ணிட்ட. நீ எப்படி இருக்க, எங்க தங்கிக்கிட்டு இருக்க, உன்னோட அட்ரஸை எதுக்கும் எங்கிட்டையாவது சொல்லி வைப்பா. மறுமுனையில் ரமணி சிரித்தான். உங்ககிட்ட மட்டும்தான், பின்ன வேற யார்கிட்ட? உங்க அப்பாவும் பாவம்தான் ரமணி. உங்க அப்பாவும் பாவம்தான் ரமணி. இன்னைக்கு காலையில காஃபிக்கு டைனிங் டேபிள்ண்ட வந்து உட்கார்ந்ததும் ரமணி இன்னும் தூங்கின்னு இருக்கானா அப்படின்னு கேட்டுட்டு உடனேயே, மறந்துட்டேன், அவன்தான் இல்லை, ஏதோ ஞாபகம் அப்படின்னாருப்பா. தகப்பன் மகன் பந்தம் எல்லாம் அவ்வளவு லேசில் முறிந்துவிடக்கூடியது இல்லைப்பா ரமணி, புரிஞ்சுக்கோ. தெரியும்னா, அவருக்கும் அது புரியணும் இல்லை? புரிஞ்சுக்கிறதுனால தானே நேற்று ராத்திரி முழுக்க தூங்காமல் படுக்கையில் புரண்டுண்டு கிடந்தார். நான் மட்டும் தூங்கினேனா என்ன? நீயும் தூங்கி இருக்க மாட்டேன்னு தெரியும். அதனால தான் சொல்கிறேன். இவ்வளவு பாசத்தை 2 பேருமே மனசில் சுமந்துண்டு எதுக்கு இப்படி வேஷம் போடுறீங்கன்னு தான் கேட்குறேன். மனசில் இருக்கிற பாசம் செயலில் வெளிப்படணும் அண்ணா. சும்மா வாயால் பாசம் அன்பு அது இதுன்னு பேசிட்டாப்புல ஆச்சா? வேலுமணி சில நொடிகளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தார். என்ன மௌனமாயிட்டீங்க? நான் சொல்கிறது சரியா தப்பா? சரிதான், ஆனால் அவரும் இதை சொல்லலாம் இல்லை? சொல்லலாம் தான், ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. என் ஆசைக்கு அவர் குறுக்க நிற்கிறது நியாயமா அண்ணா? நியாயம்னு நான் சொல்லுவேனா? உனக்கு பறிஞ்சு பேசி நல்லா டோஸ் வாங்கிட்டேன் உங்கள் அப்பா கிட்ட. இருந்தாலும் அவர் இழகிடுவார்னு தான் தோணுது. உங்கள் 2 பேரோட நல்லதுக்காகவும் தான் நான் இதில் தலையிடுறேன். புரிஞ்சுக்கங்க. ரமணி சின்ன பையன், அவனுக்கு சரியா பெரியவங்க நாமளும் பிடிவாதம் பிடிக்க கூடாதுங்கய்யா அப்படின்னு நான் சொன்னது. சரி சரி, கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னாரு. எனக்காக பரிஞ்செல்லாம் பேசி அவர்கிட்ட நீங்கள் டோஸ் வாங்க வேண்டான்னா நான் பார்த்துக்கிறேன். என்னால் உங்களுக்குள்ள மனக்கசப்பும் மனத்தாங்கலும் வேண்டாம். நீயே அவரோட மனக்கசப்பை பொருட்படுத்தலை. நான் என்னப்பா வெறும் சமையல்காரன், எனக்கு என்ன வந்தது? இந்த மடம் இல்லைன்னா இன்னொரு சந்த மடம், அவ்வளவுதானே. அதுக்காக நான் வாய மூடிண்டு யாருக்கு வந்த விருந்தோன்னு சும்மா இருக்க முடியுமா? நீ சின்ன குழந்தையா இருந்ததுலேருந்து உன்னை எடுத்து வளர்த்தவன்னா அதான் சும்மா இருக்க முடியல. அது கிடக்கு, நீ எங்கே இருக்க? இன்னும் உன்னோட சாமான்கள் சிலதெல்லாம் இருக்கே, எப்போ வந்து எடுத்துண்டு போகிறதா இருக்க? அதெல்லாம் அவ்வளவு முக்கியமானது இல்லை. இப்போதைக்கு அங்கேயே கிடக்கட்டும், அப்புறமா ஒரு நாள் வந்து எடுத்துக்கிறேன். நீ எங்கே தங்கியிருக்கேன்னு கேட்டனே. ரமணி எல்லாவற்றையும் விவரமாய் தெரிவித்து தன் இருப்பிடத்தையும் வெளிப்படுத்தி குறித்து கொள்ள சொன்னான். சரி அண்ணா, வச்சுடட்டுமா? சும்மா தான் கூப்பிட்டேன். அப்பா வேற ஏதேனும் சொன்னாரா? என்கிட்ட சொல்ல மாட்டாரு. சொன்னா நான் உனக்கு பறிஞ்சுதான் பேசுவேன்னு அவருக்கு தான் தெரியுமே, அதான்.
முக்கியமான விஷயம் ஏதேனும் இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அண்ணா, என்னோட ஆஃபீஸ் நம்பர் தான் உங்களுக்கு தெரியுமே. எத்தனை நாள் இப்படியே வெளியே இருக்கிறதா எண்ணம். அவர் மனசு மாறுற வரைக்கும் 2 வருஷம் வரைக்கும் காத்துட்டு இருப்பேன். அப்பாவும் அவர் மனசு மாறலேன்னா அவர் வராமலே என் கல்யாணம் அப்பவும் அவர் மனசு மாறலேன்னா அவர் வராமலே என் கல்யாணம் நடக்கும். ஆனா இன்விடேஷன் கொடுப்பேன். அப்போ வச்சிரட்டுமா? சரிப்பா, முடிஞ்சா தினமும் பேசு. கண்டிப்பா என்ற ரமணி தொடர்பை துண்டித்தான். சேதுரத்தினம் தூக்கத்தில் தெள்ளத் தெளிவாக உளறினான். ஆகட்டும் ஊர்மிளா, உன் இஷ்டப்படியே செய்யறேன். அருகில் படுத்திருந்த ரமணி அரை தூக்கத்தில் இருந்தவன் விழித்து கொண்டு அவனை லேசாக உலுக்கினான். சேது, சேது. சேதுரத்தினம் கண் விழித்தான். என்ன ரமணி? அடிக்கடி உன் இஷ்டப்படியே ஆகட்டும்னோ இல்லைன்னோ அப்படியே செய்யறேன்னோ தூக்கத்துல உளறீங்க. உங்க வைஃப் பேரை சொல்லித்தான். சேதுரத்தினத்தின் முகம் சற்றே சிவந்தது. விடிவிளக்கின் மங்கலான வெளிச்சத்திலும் ரமணிக்கு தெரிந்தது. என்ன சொல்றாங்க அவங்க? சொல்லலாம்னா சொல்லுங்க. மரண படுக்கையில இருந்தப்ப எனக்கு ரொம்ப சின்ன வயசானதுனால ஆண் மறுபடியும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் செத்து போனா. அடிக்கடி என் கனவுலையும் வந்து அதைத்தான் ஞாபகப்படுத்துறா. சில நொடிகள் போல் ஒன்றும் சொல்லாதிருந்த ரமணி, நான் ஒன்று சொல்லட்டுமா சேது என்று கேட்டான். சொல்லுங்க என்ற சேதுரத்தினம் என்ன என்கிற கேள்விக்குறி சிந்திய பார்வையில் அவனை ஏறிட்டான். சில நொடிகள் மௌனமாக இருந்த பின் ரமணி தொண்டையை செருமிக் கொண்டான். குழந்தை ஊர்மிளா கோமதியின் முழு பொறுப்பு ஆனதில் அவளுக்கு பொழுது மிக நன்றாய் போய்க் கொண்டிருந்தது. தன் அம்மாவுக்கு தானே ஒரு குழந்தை என்பதாய் அதிகாரம் நினைத்து கொண்டிருந்த கோமதி அந்த குழந்தையை கொஞ்சும் போதெல்லாம் தாய்மை உணர்ச்சிக்கு ஆளானாள். தன்னை வயதில் பெரியவளாய் நினைக்கவும் தலைப்பட்டாள். முன்பின் அறிமுகமே இல்லாத பிற குடும்பத்து குழந்தையிடம் இவ்வளவு ஒட்டுதல் ஏற்படுமா என்னும் வியப்பு அவளுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. அவளுள் ஏதேதோ கற்பனைகள் விரிந்தன. அப்போதெல்லாம் சச்ச என்று அவள் தலையை குலுக்கிக் கொண்டாள். கோமதி ஒரு நாள் குளியல் அறையில் இருந்தபோது பர்வதம் மாலாவிடம், உன்னை அந்த பிள்ளை ரமணி நிச்சயம் கல்யாணம் பண்ணிப்பான்னு தோன்றது. கோமதி அந்த குழந்தைகிட்ட உசுரா இருக்கிறத பார்க்குறப்போ அந்த பிள்ளை சேதுவுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமோன்னு ஒரு எண்ணம் வருது. நம்ம ராஜாவை விட்டு சேதுவோட அதை பற்றி பேச சொல்லணும் என்றாள். ஆமாம்மா, நல்ல யோசனை தான் என்ற மாலாவும் அம்மாவின் எண்ணத்தை அங்கீகரித்தாள். ஆனா நீ ஒன்று அவசரப்பட்டு கோமதி கிட்ட இது பத்தி எதுவும் பேச வேண்டாம். முதல்ல ராஜா சேது கிட்ட பேசட்டும். அவன் சம்மதிச்சா அதுக்கப்புறம் அவகிட்ட சொல்லிக்கலாம். கரெக்டுமா? அன்னைக்கு ராத்திரி உங்ககிட்ட எனக்கு இன்னொன்று கூட தோணுது. ஆனா அது அப்புறமா சொல்றேன்னு சொன்னேன் சொன்னேன் இல்லையா என்ற ரமணியை தூக்கம் கலைந்து போன சேதுரத்தினம் வியப்பாக ஏறிட்டான். ஆமா சொன்னீங்க. நானே அதை பத்தி கேட்கணும்னு இருந்தேன். என்ன சொல்லணும்னு நினைச்சீங்க ரமணி? இப்ப கூட நான் ஒன்று சொல்லட்டுமான்னு கேட்டீங்க. ஆமா, நீங்க ராஜாவுடைய தங்கை கோமதியை கல்யாணம் பண்ணிக்கலாமே சேது. உங்க குழந்தை மேல அவ உசுரா இருக்கா. குழந்தையும் அவகிட்ட நல்லா ஒட்டிண்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? ஊர்மிளா இருந்த இடத்துல இன்னொரு பொண்ணா என்னால நினைச்சே பார்க்க முடியல ரமணி. அப்படி சொல்லக்கூடாது நீங்க. காலம் எப்படிப்பட்ட காயத்தையும் ஆத்திடும் சேது. இப்ப உடனே நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இல்ல. குறைஞ்சது ஒரு வருஷமாவது ஆகட்டும். உங்க மனசும் கொஞ்சம் மாறட்டும். அதுக்கப்புறம் யோசிக்கலாம். உங்க மனைவியோட கடைசி விருப்பமும் அதானே? உங்களுக்கும் ரொம்ப சின்ன வயசு இல்லையா? இப்படியே ஆயுசு முழுக்கவும் இருந்துட முடியாது. இருக்கவும் கூடாது. யோசிங்க சேது. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நீங்க கோமதியை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. குழந்தையும் அவகிட்ட ஒட்டுதலா இருக்கு. அதையும் நாம பார்க்கணும் இல்லையா? உங்க சென்டிமெண்ட்டை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க சேது. உங்க நன்மைக்காக மட்டுமில்ல, உங்க குழந்தை உங்களை விடவும் அதிக முக்கியம் இல்லையா? நீங்க சொல்றது சரிதான். யோசிக்கிறேன் ரமணி. ஆனா கொஞ்ச நாள் போகட்டும். அது போதும் சேது. கண்ணை மூடிண்டு தூங்குங்க. அப்புறம் நான் ராஜா கிட்ட இதை பத்தி பேசுறேன். எனக்காக இவ்வளவு கவலைப்படுறீங்களே ரமணி. ரொம்ப தேங்க்ஸ் என்ற சேதுரத்தினம் ரமணியின் கையை தன்னுடையதுடன் கோர்த்து கொண்டான். தான் சொன்னபடியே 2 நாட்களுக்கு பிறகு ஒரு தோதான நேரத்தில் ரமணி ராமரத்தினத்தின் வீட்டுக்கு போய் அவனை சந்தித்தான். அன்று விடுமுறை அல்லாத ஒரு திங்கள் கிழமை. சேதுரத்தினம் காலை நேரத்தில் வரமாட்டான் என்பதால் அரை நாளுக்கு அன்று விடுப்பு எடுத்துக்கொண்டு அவன் அங்கே சென்றான். அட, வா வா, நானே உன்னை சந்திச்சு பேசணும்னு இருந்த 2 விஷயம். முதல் விஷயம், எனக்கு ஒரு துணி கடையில் சூப்பர்வைசர் வேலை கிடைச்சிருக்கு என்றபடி ராமரத்தினம் அவனை வரவேற்றான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். 2வது விஷயம் என்ன? அது எங்க அம்மாவுடைய யோசனை. அது செயல்படுமா இல்லையான்னு தெரியல.
செயல்பட்டா சந்தோஷமான விஷயமா இருக்கும். என்னது, நாமும் சேது சாருக்கு கோமதியை கொடுக்கலாமேன்னு அம்மா நினைக்கிறாங்க. நீ தான் இப்ப சேது சாரோட அதிகமா நெருக்கமா பழகிண்டு இருக்கேங்கிறதால உன்னை விட்டு அவரை கேட்க சொல்லலாமேன்னு. அட, அதை பத்தி பேசுறதுக்கு தான் நானே இப்ப அரை நாள் லீவு போட்டுட்டு வந்தேன். சேது இல்லாத நேரத்துல பேசணும்னு தான் காலை வேளையில வந்தேன். உனக்கு இந்த யோசனை எப்படி வந்தது ரமணி? சேது சாரே ஏதாவது சொன்னாரா? இல்ல இல்ல, இது என் மனசுல தோணுன யோசனை தான். ஆனா 2 நாளுக்கு முந்தி நான் மிஸ்டர் சேது கிட்ட சொன்னப்போ அவர் சம்மதிக்கல. ஊர்மிளா இருந்த இடத்துல இன்னொருத்தி ஆண்ட்ராப்ல தான் பேசினார். ஆனா நான் எடுத்து சொன்னேன், இப்படியே ஆயுசு போரா இருந்துட முடியாதுன்னு. அப்புறம் ஒரு வழியா யோசிக்கிறேன்னார். அவர் யோசிக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். அதே யோசனை உங்க அம்மா மனசுலயும் தோணி இருக்கிறதால இது கடவுளோட அருள் பெற்றதுன்னு தோன்றது. பார்க்கலாம். அப்புறமா மிஸ்டர் சேதுவோட பேசு. அப்ப நான் கிளம்புறேன். அது எப்படி உடனே கிளம்புவ? மாலா கிட்ட அந்த லெட்டரோட காப்பி கேட்டியாமே, எழுதி வச்சிருக்கா, வாங்கிட்டு போ. மாலா, மாலா, உங்க அம்மா இல்லையா? இல்ல, காய் வாங்க கடைக்கு போயிருக்கா. அதான் நான் பார்த்தேன். அவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த மாலா கடிதத்துடன் முகம் சிவக்க அங்கு வந்தாள். மொட்டை மாடிக்கு வேணா போங்க. இல்ல இல்ல, இங்கேயே வாங்கிக்கிறேன். அது சரி, அந்த லெட்டர் எழுதுறதுக்கு உன் தங்கைக்கு இத்தனை நாள் ஆச்சா? எங்க அம்மாவுக்கு தெரியாம எழுதணும் இல்லையா? சமய சந்தர்ப்பம் பார்த்து தானே எழுதணும். அதான் நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு முகம் திருப்பி ராமரத்தினம் மாலாவை பார்த்தான். அவள் முகத்து சிவப்புடன் தலை குனிந்து கொண்டிருந்தாள். எனினும் சாப்பிட்டுட்டு போங்களே என்று உபசரித்தாள். சேது சார் வீட்டில் சாப்பிட்டுட்டு கையில மத்தியானத்துக்கு டிஃபனும் எடுத்துட்டு தான் கிளம்புவேன். நான் அரை நாள் லீவு போட்டது அவருக்கு தெரியாது. அப்ப நான் கிளம்புறேன். எங்க அம்மா வந்துடட்டுமே, அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை பேசிட்டு போங்களேன் என்ற மாலா சொன்னதும், அம்மா மேல எதுக்கு பழி போடுற? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்கன்னு சொன்னா ஆச்சு என்ற ராமரத்தினம் அவளை சீண்டினான். அவனது சீண்டலுக்கு பதில் சொல்லாமல், அம்மா திரும்பி வர்றதுக்குள்ள லெட்டரை கொடுத்துடுறேன் என்ற மாலா அதை ரமணியை நோக்கி நீட்டினாள். ரமணி அதை வாங்கி வைத்து கொண்டான். பிறகு நாற்காலிகளில் அமர்ந்து ரமணியும் ராமரத்தினமும் பேசத் தொடங்கினார்கள். அந்த துணிக்கடை வேலை உனக்கு எப்படி கிடைச்சது ராஜா? முருகன் விலாஸ் ஹோட்டல் ஃப்ரெண்டு கணபதி மூலமா கிடைச்சது. அவனோட சித்தப்பா அந்த துணிக்கடை முதலாளிக்கு பழக்கமானவர். அவன் தான் சிபாரிசு பண்ணா. அவனோட சித்தப்பா மூலமா அது கிடைச்சது. கொஞ்சம் கணக்கு வழக்கு வேலையும் இருக்குமாம். மாசம் இப்போதைக்கு 2000 தரேன் இருக்காங்க. நாளையிலிருந்து போகணும். கணபதியே அந்த வேலையை ஏத்துண்டு இருந்திருக்கலாமே. அவன் 9ஆம் வகுப்போட நிறுத்திட்டானே. கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கெல்லாம் அந்த படிப்பு போதாது. அதான் எனக்கு உதவி பண்ணான். இதற்குள் அடுக்கலைக்கு சென்றிருந்த மாலா குழந்தைக்கு புட்டிப்பால் புகட்டி கொண்டிருந்த கோமதியின் முகத்துக்கு பரவசத்தை கவனித்து தனக்குள் கோமதியின் முகத்து பரவசத்தை கவனித்து தனக்குள் சிரித்து கொண்டாள். கோயிலில் அன்று நிகழ்ந்தது கோமதியை மிக பெரும் அளவுக்கு பாதிக்கவில்லை என்பது சட்டென்று அவளுக்கு ஞாபகம் வந்தது. அதில் தான் ஆற்றியுள்ள பங்கு பற்றிய பெருமிதம் அவளுக்கு ஏற்பட்டது. அவள் நிம்மதியுடன் பெருமூச்சு விட்டாள். அவள் அம்மாவுக்கு அது தெரியாது என்று நினைத்து பார்த்து அவள் தலையை குலுக்கி கொண்டாள். ரமணியும் ராமரத்தினமும் பேசிக்கொண்டிருந்த போது கரிகாய் பையுடன் பருவதம் திரும்பி வந்தாள். ரமணியை பார்த்ததும் மகிழ்ந்து போய், வாங்க வாங்க என்றாள். எதுக்கு இந்த புது மரியாதையெல்லாம்? வாங்க போங்கன்னுட்டு முந்தி மாதிரியே பேர் சொல்லி கூப்பிடுங்க. நீனே பேசுங்க என்ற ரமணி சிரித்தான். அதேப்படி வருங்கால மாப்பிள்ளையாச்சே, இன்னைக்கு லீவா? இல்ல, அரை நாளுக்கு லீவு போட்டிருக்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காகத்தான் வந்த என்று அவன் தொடங்கியதும் குரலை தணித்து கொண்ட ராமரத்தினம், அதாம்மா, நீ சொன்னையே, அதே யோசனை ரமணிக்கும் தோணி இருக்கு. சேது சார் கிட்ட அதை பத்தி பேசினானாம். கொஞ்ச நாள் கழிச்சு சரின்னுடுவார்னு ரமணி நினைக்கிறான். அதை பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கான். என்னை சேது சாரோட பேச சொல்றான். பேசட்டுமா? தன் குரலை தணித்து கொண்ட பின், அதான் சொல்லிட்டேனேடா, பேசு. ஆனா நான் ஏற்கனவே சொன்னபடி கோமதிக்கு இப்போதைக்கு விஷயம் தெரிய வேண்டாம். அவர் சரின்னு சொன்ன பிற்பாடு அவகிட்ட சொல்லிக்கலாம் என்ற பர்வதத்தின் கூற்றை ராமரத்தினமும் ஆமாமா என்றும், நீங்க சொல்றது கரெக்டுமா என்ற ரமணியும் முறையே ஆமோதித்தார்கள். சாப்பிட்டுட்டு போலாமே, பாதி சமையல் ஏற்கனவே ஆயிடுத்து. இன்னும் 15 நிமிஷத்துல ஆயிடும். இல்லம்மா, நான் சாப்பிட்டாச்சு. அப்ப கிளம்புறேன் ராஜா, போயிட்டு வரேன். சேது சார்கிட்ட ராஜாவும் பேசட்டும். நானும் இன்னும் அப்பப்ப பேசுறேன். அவர் தயங்கினாலும் இந்த விஷயத்துல அவரை மசிய வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புமா, கவலையே படாதீங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ். ராஜாவுக்கும் இப்ப வாங்குறதை விட அதிக சம்பளத்துல புதுசா ஒரு வேலை கிடைச்சிருக்கு சொன்னானா?
சொன்னாம்மா, வேலைன்னு வந்துட்டா நல்லது எல்லாமும் வரிசையா நடந்தேறிடும். அப்ப நான் கிளம்புறேன். ரமணி புறப்பட்டான். அடுக்களை வாசலுக்கு வந்து எட்டி பார்த்த மாலாவிடம் ஒரு பொன் சிரிப்புடனும் கண் அசைப்புடனும் விடை பெற்று கொண்டு வாசலுக்கு போனான். ராமரத்தினம் அவனது பைக் புறப்படும் வரை இருந்து பார்த்துவிட்டு உள்ளே வந்தான். தன் அலுவலகத்தை அடைந்ததும் பக்கத்தில் எவரும் இல்லாத நேரத்தில் ரமணி மாலாவின் கடிதத்தை எடுத்து படித்தான். தன் அப்பாவுக்கு அவள் மீது தப்பு அபிப்பிராயம் ஏற்படும்படியான எதுவும் அதில் இல்லை என்று நினைத்து அவர் மீது சினம் கொண்டான். தன் அலுவலகத்தை அடைந்ததும் பக்கத்தில் எவரும் இல்லாத நேரத்தில் ரமணி மாலாவின் கடிதத்தை எடுத்து படித்தான். தன் அப்பாவுக்கு அவள் மீது தப்பு அபிப்பிராயம் ஏற்படும்படியான எதுவும் அதில் இல்லை என்று நினைத்து அவர் மீது சினம் கொண்டான். அவளை அவர் டேஷ் என்று விமர்சித்ததுதான் உடனே ஞாபகத்தில் நெருடியது. ஆம்பளதான் முதல்ல காதல சொல்லணுங்கிறதெல்லாம் என்ன சட்டம் என்று எண்ணி தன்னுள் அவன் சிரித்து கொண்டான். அன்றே மாலையில் ராமரத்தினம் சேதுரத்தினத்தின் வீட்டுக்கு போனான். ரமணியும் அப்போது உடன் இருந்தான். கதவு திறந்த ரமணியுடன் உள்ளே சென்று அமர்ந்த ராமரத்தினம் சேதுரத்தினம் சமையற்கட்டில் வேலை செய்து கொண்டிருந்ததை பார்த்தான். வாராமோ என்று அங்கிருந்தவாறே குரல் கொடுத்த சேதுரத்தினத்திடம் சமையல் கட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டபடி அங்கு சென்ற ராமரத்தினம் ராத்திரி ஹோட்டலுக்கு போறதில்லையா என்று விசாரித்தான். இல்ல ராமோ, நீ வேலையை விட்டு நின்னதுல இருந்தே நான் போறதில்ல. ஆனா தினமும் உப்மா தோசைன்னு பண்ணிட்டு இருக்கிறது இல்ல. என்னைக்கானம்தான் சில நாள் ரமணியும் நானும் வேற ஹோட்டலுக்கு போறதுண்டு. இன்னைக்கு உப்மா கிளறிண்டிருக்க. ரவை மிச்சம் இருந்தது. வச்சா வண்டு வந்து வீணாயிடும். அதான் நீயும் சாப்பிடலாம். இல்ல, அம்மா இன்னைக்கு எனக்கும் சேர்த்து இட்லி வார்த்து வச்சிருக்காங்க. நீங்க அப்ப ராத்திரி அங்க வரமாட்டீங்க இல்லையா? ஆமா, ஆபீஸ் வேலை வேற வீட்டுக்கு எடுத்துண்டு வந்திருக்கேன். அதனால் இன்னைக்கு வரமாட்டேன். திடீர்னு வந்த வேலை. தான் முன்கூட்டி சொல்ல திடீர்னு வந்த வேலை. அதான் முன்கூட்டியே சொல்ல முடியல. அம்மா கிட்ட அம்மா கிட்ட சரி சொன்னேன்னு சொல்லிடு. அதனால் என்ன, இட்லி தானே, நாளைக்கு காலை அது உப்மாவா அவதாரம் எடுத்துடும். ஒன்றும் வேஸ்ட் ஆயிடாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். அதான் இங்கே வந்தேன். எங்கள் வீட்டில் வச்சு கோமதி எதிரில் பேச முடியாது. அதான். சேதுரத்தினம் சட் என்று திரும்பி பார்த்தான். ரமணி வந்து அதை பற்றி சொன்னானா? அவன் சொல்லி இதை பற்றி நான் பேசலை சேது சார். எங்கள் அம்மாவுக்கு தானாகவே தோணின யோசனை இது. ரமணிக்கும் அதே யோசனை வந்திருக்கு. கடவுள் சித்தம் அதில் கண்டிப்பாக இருந்திருக்கணும். இல்லாட்டி 2 பேருக்கும் ஒரே யோசனை வராது. நீங்களும் இப்படியே காலத்தை கடத்திட முடியாது சேது சார். கூடாது, கூடவும் கூடாது. நீங்க சரின்னு மட்டும் சொல்லிட்டா போரும். ஆனா அவளுக்கு நேர்ந்துட்ட அவலத்தை பொருட்படுத்தாம நீங்க அவளை ஏத்துக்கணும்னு நான் நினைக்கிறது கூட ஒரு விதத்துல சரி இல்லதான். அது மாதிரி குறுகின மனப்பான்மை எல்லாம் என்கிட்ட கிடையாது ராமு. அப்படி பார்த்தா நான் இன்னொரு பொண்ணோட வாழ்ந்து ஒரு குழந்தையும் பெத்தவன் இல்லையா? நானும் நேத்து ராத்திரி போற நல்ல யோசனை பண்ணி பார்த்தேன். குழந்தை மேல உசுரா இருக்கிற கோமதியை காட்டிலும் நல்ல பொண்ணு எனக்கு கிடைக்க மாட்டா. குழந்தையும் அவகிட்ட ஒட்டின் இருக்கா. ஊர்மிளாவுடைய எண்ணமும் அதுதான். அதனால நான் சரின்னு சொல்லலாம்னு தான் இருக்கேன். ஆனா 1 வருஷமாவது போகட்டும். இப்ப வேண்டாம். ராமரத்தினம் கண் கலங்கி போய் பாய்ந்து சென்று சேதுரத்தினத்தின் தோள்களை பின்புறமாக அணைத்து கொண்டான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சேது சார் என்று அவன் சொற்கள் குழறின. சச்ச, என்ன இது என்று அவன் திரும்பி அவனை பார்த்தான். ராமரத்தினம் தன் கண்ணீரை துடைத்து கொண்டான். சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்த பின் ராமரத்தினம் விடை பெற்றான். 2 நாட்கள் கழிந்த பிறகு சேதுரத்தினத்துக்கு பழக்கம் இல்லாத புது கையெழுத்தில் அவனுக்கு ஒரு கடித உரை வந்தது. அன்று ரமணியின் பைக்கில் அவன் வந்திருக்கவில்லை. தனக்கு வேலை இருப்பதால் வர நேரமாகும் என்ற காலையிலேயே அவன் சொல்லியிருந்தான். அதனால் அவன் பேருந்தில் வீடு திரும்பி இருந்தான். தபால்காரர் ஜன்னல் வழியே வீசி போட்டிருந்த அந்த உரையை ஆவலுடன் அவன் எடுத்து பிரிக்கலுற்றான். ரமணியை அந்த பரதேசி பெண்ணிடமிருந்து பிரிப்பதற்கு என்ன வழி என்று எவ்வளவோ யோசித்தும் கணேசனுக்கு உருப்படியாக எந்த திட்டமும் புலப்படவில்லை. சினிமாக்களில் வருவது போல் ஆள் வைத்து அந்த பெண்ணின் கையையோ காலையோ முறித்தால் என்ன என்று கூட ஒரு கணம் அவர் யோசித்தார். பின்னர் அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று தோன்றியதில் சினிமாத்தனமானது என்று தம்முள்ளேயே முனகிக் கொண்டு அந்த எண்ணத்தை கைவிட்டார். அப்படியே அவர் செய்தாலும் மிகவும் நல்லவனான ரமணி அவர்தான் அதை செய்தவர் என்பது தெரிய வராவிட்டாலுமே கூட அங்கவீனப்பட்ட பெண்ணை கைவிட மாட்டான் என்றும் அவருக்கு தோன்றியது. திருமணம் ஆனதன் பிறகு அப்படி நேர்ந்திருப்பின் என்கிற எதிர்கேள்வியை தன்னுள் எழுப்பிக் கொண்டு
மனசாட்சியின்படி நடப்பான். யான் அதிரடி வேலை எதையும் செய்யக்கூடாது என்று முடிவு செய்தார். முடிவில் எப்படியோ தொலையட்டும் என்று விட்டுவிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார். எது எப்படி இருந்தாலும் அவனை கூப்பிட்டு சமரசம் செய்து கொள்வது கூடாது என்கிற பிடிவாதம் மட்டும் அவரை விட்டு போகவில்லை. நீங்க ரொம்பவே இளைச்சு போயிட்டீங்க என்றபடி அவருக்கு முன்னால் சாப்பாட்டு மேசை மீது தட்டை வைத்து அதில் 2 தோசைகளை வைத்த வேலுமணி தேங்காய் சட்னியையும் அதன் அருகில் பரிமாறிவிட்டு சட்னி கிண்ணத்தையும் எதிரில் வைத்தார். கணேசன் பதில் ஒன்றும் சொல்லாமல் சிற்றுண்டியை சாப்பிடத் தொடங்கினார். தோசை கல்லில் காய்ந்து கொண்டிருந்த தோசையை திருப்புவதற்காக சமையல் கட்டுக்கு போன வேலுமணி குடிக்க தண்ணீரும் கொண்டு வைத்துவிட்டு எதிரில் நின்று கொண்டார். நீ போ, உன் வேலையை பாரு வேலுமணி, எனக்கு 2 தோசை போதும். அது எப்படி போதும், இன்னும் ஒன்னாவது போட்டுக்கங்க என்ற வற்புறுத்தும் தொனியில் கூறிய வேலுமணி வெந்திருந்த தோசையை எடுத்து வந்து அவரது தட்டில் போட்டார். அவரும் மறுக்காமல் அதை ஏற்றுக்கொண்டார். ரமணி ஃபோன் பண்ணி உன்னோட பேசிட்டு இருக்கான்ல? ஆமாங்க ஐயா, தினமும் பேசுறான். உங்களை பத்தி தான் முதல் கேள்வியே கேட்குறான். என்னென்ன இருக்கனா செத்தனானன்னு கேட்குறானா? என்னங்க ஐயா இப்படி பேசுறீங்க? அவனுக்கு உங்க மேல எம்புட்டு பிரியம் தெரியுமா? அதானே பார்த்தேன் அவனோட அதான் பார்த்தனே அவனோட பிரியத்தை. நேற்று பார்த்த எவ்வளோ ஒரு சிரிக்கி அவனுக்கு ஒசத்தியா போயிட்டா. பெத்த அப்பங்கூட வேணாம்னு அதான் உதறிப்பட்டு போயிருக்கானாக்கும். அது வேற விஷயம் ஐயா. அவனுக்கு பிடிச்சு போயிட்ட பொண்ணை அவனுக்கு கட்டி வச்சிடுங்க ஐயா. நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. சொல்கிறேன், மன்னிச்சுக்கங்க ஐயா. அதுக்காக ஒரு அன்னக்காவடி குடும்பத்துல இருந்து எனக்கு மருமக வரணுமா? ரமணிக்கு பரிந்து மேலும் ஏதேதோ சொல்ல வேலுமணியின் உதடுகள் துடித்தன. ஆனால் அது அவருக்கு பிடிக்காது என்பதால் அத்துடன் வாயை மூடிக்கொண்டார். இருப்பினும் சில கணங்களுக்கு மேல் அவரால் மௌனமாக இருக்க முடியவில்லை. சில வீட்டு பிள்ளைங்க மாதிரி அவன் இல்லைங்க ஐயா. உங்க அனுமதி கிடைக்கிற வரையில அவன் காத்துக்கிட்டு இருக்க போறானாம் சொன்னான். அப்ப அவன் எப்பவும் கல்யாணம் கட்டாத பிரம்மச்சாரி பிள்ளையாவே இருக்க வேண்டியதுதான். இவ்வாறு சொல்லிவிட்டு அவர் தண்ணீரை பருகிய பின் எழுந்தார். வேலுமணி அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் தட்டை எடுத்துக்கொண்டு குழாய் அடிக்கு போனார். தனக்கு பழக்கமே இல்லாத புதிய கையெழுத்தில் இருந்த அந்த உரையினுள் இருந்த கடிதத்தை ஆவலுடன் உருவி பிரித்த சேதுரத்தினம் முதலில் கடைசி பகுதியை பார்த்தான். அதை எழுதியிருந்தது கோமதி என்பதை கண்டதும் சற்றே வியப்புடன் அதிர்ச்சியும் அடைந்தான். கடிதத்தை உடனே படிக்கலானான். அன்புள்ள சேது சார் அவர்களுக்கு வணக்கம். என்னிடமிருந்து வரும் இந்த கடிதம் உங்களுக்கு வியப்பை அளிக்கலாம். ஆனால் சில உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். என்னை உங்களுக்கு மனமுடித்து கொடுக்கும் எண்ணம் சில நாட்களாக என் அம்மாவுக்கு இருந்து வருவதாக அறிகிறேன். நேற்று நீங்கள் அதற்கு சம்மதித்து விட்டதாக என் அம்மா சொன்னாள். என் அம்மாவுக்கு தெரியாத, ஆனால் என் அக்காவுக்கும் அண்ணாவுக்கும் தெரிந்துள்ள என்னை பற்றிய ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்லாமல் என் அண்ணா மறைத்து விட்டான் என்று தோன்றுகிறது. நான் அவனிடம் அது பற்றி கேட்கவில்லை. ஆனால் எந்த அண்ணன்தான் அதை பிறரிடம் சொல்வான்? அதிலும் தன் தங்கையை விரைவில் மணக்கப் போகிறவரிடமே? அதை பற்றி உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என் கடமை என்று நான் நினைக்கிறேன். இந்த கடிதத்தை நான் எழுதுவது வீட்டில் யாருக்கும் தெரியாது. சில நாட்களுக்கு முன்னால் கோயிலுக்கு போயிருந்த போது திடீரென்று பவர்கட் ஆன நேரத்தில் ஒரு முரடனிடம் நான் சிக்கிக் கொண்டேன். அதன் பிறகு எனக்கு என்ன நேர்ந்தது என்பதை விவரிக்க என்னால் முடியாது. மொத்தத்தில் நான் கெட்டு போனவள். இந்த உண்மையை என் அண்ணா நிச்சயம் உங்களிடம் சொல்லி இருந்திருக்கவே மாட்டான். என்னை பற்றி இந்த மோசமான உண்மையை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என் கடமை என்று நினைக்கிறேன். அது பற்றி பரவாயில்லை என்று உங்கள் கருத்தாக இருந்ததால் மட்டுமே நான் உங்கள் மனைவியாக சம்மதிப்பேன். அது எப்படி இருந்தாலும் உங்கள் குழந்தையை வளர்த்து ஆளாக்கி தர நிச்சயம் நான் சம்மதிப்பேன். இதை நான் சொல்லுவதற்கு காரணம் குழந்தையை உத்தேசித்து மட்டுமே. நீங்கள் என்னை ஏற்க சம்மதிக்க கூடாது என்பதே. எனக்கு நேர்ந்து விட்டதை நீங்கள் பொருட்படுத்தவில்லை என்றால் மட்டுமே நீங்கள் என்னை மணக்கலாம். என் அம்மாவுக்கு இது தெரியாது என்பதால் அவருக்கு இது பற்றி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு கோமதி. கடிதத்தை படித்த சேதுரத்தினம் நிகழ்ந்து போனான். என்ன நேர்மை என்று வியப்புற்றான். அதற்காகவே தான் கொடுத்துள்ள வாக்கின்படி அந்த பெண்ணை எக்காரணம் கொண்டும் கைவிடாமல் மணந்து கொள்ள வேண்டும் என்று அவன் உடனேயே ஒரு முடிவுக்கு வந்தான். கோமதிக்கு நிகழ்ந்த கொடூரம் அவள் அம்மாவுக்கு மட்டுமே தெரியாது என்பதால் அக்கடிதம் பற்றி ராமரத்தினத்திடம் சொல்வது தவறாகாது என்று அவனுக்கு தோன்றியது. மறுநாள் ராமரத்தினத்தை அவன் புதிதாய் வேலைக்கு சேர்ந்திருந்த துணிக்கடையில்
தன் சாப்பாட்டு நேரத்தின் போது சென்று சந்தித்து சேதுரத்தினம் கோமதியின் கடிதம் பற்றி சொன்னான். அவனுக்கும் அப்போது சாப்பாட்டு இடைவேளையாதலின் அவளது கடிதத்தையே அவனுக்கு இவனால் காட்டவும் முடிந்தது. ராமு, உன் தங்கிக்கு முன்னை மாதிரியே நேர்மையான சுபாவம். நீ என்கிட்ட இருந்த உண்மையை மறைச்சிருப்பியோன்ற சந்தேகத்துல இன்னது நடந்ததுன்றத தானாவே முன் வந்து எனக்கு தெரிவிச்சிருக்கா. பாரு, நல்ல பொண்ணு என்று கோமதியை பாராட்டிவிட்டு சேதுரத்தினம் அந்த கடிதத்தை திரும்ப பெற்றுக்கொண்டான். நீங்களே கோமதியோட அதை பத்தி பேசுறீங்களா சேது சார் என்று கேட்ட ராமரத்தினத்திடம், எனக்கு என்னமோ லெட்டரே எழுதி கொடுத்துடணும்னு தோன்றது. ஆனா நீ எப்படி செய்யலாம்னு சொல்றியோ அப்படியே செய்யற என்று சேதுரத்தினம் பதில் சொன்னான். முதல்ல லெட்டர் எழுதி கொடுங்க, நானே அதை அவகிட்ட கொடுத்துடுறேன். ஏன்னா அம்மா பக்கத்துல இல்லாத நேரம் பார்த்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க நேர்லையும் அவகிட்ட பேசிடலாம். எப்பவுமே முகம் பார்த்து பேசுற மாதிரி ஆகாது. நீ சொல்றது சரிதான். அப்ப நான் கிளம்புறேன். கோமதிக்கு நான் எழுதி கொடுக்க போற லெட்டரை நீயும் படிச்சுட்டே அவகிட்ட கொடு. சரி சேது சார். ராமரத்தினத்தின் வேலை பற்றி பொதுவாக சிறிது நேரம் பேசிய பின் சேதுரத்தினம் தன் அலுவலகத்துக்கு திரும்பி போனான். 2 நாட்கள் கழித்து பர்வதம் கடைக்கு போயிருந்த நேரத்தில் ராமரத்தினம் கோமதியிடம் சேதுரத்தினத்தின் கடிதத்தை கொடுத்தான். அப்போது மாலாவும் பக்கத்தில் இருந்தாள். என்னன்னா, உன்னோட லெட்டருக்கு சேது சார் பதில் எழுதி என்கிட்ட கொடுத்துருக்காரு. தபால் அனுப்பினா அம்மா கையில மாட்டும் இல்லையா, அதான். அதை பெற்றுக்கொண்ட கோமதியின் முகம் சிவந்திருந்தது. அவள் அருகில் பொன் சிரிப்புடன் நின்று கொண்டிருந்த மாலாவை ஓரத்து பார்வை பார்த்தாள். மாலா சிரித்தாள். சேது சாருக்கு லெட்டர் எழுதினது பத்தி நீ என்கிட்ட கூட சொல்லல, பாத்தியா? சொல்லக்கூடாதுன்னுட்டு இல்ல மாலா, நீ தடுத்துடுவியோன்னு தான் சொல்லல. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்ச பிற்பாடு உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் இருந்த. தப்பா எடுத்துக்காத மாலா. சேது சார் தன்னோட லெட்டரை நான் படிக்கலாம்னுட்டார். அதனால நான் படிச்சாச்சு. மாலாவுக்கு வேணா அது காட்டு. சரிண்ணா. வா மாலா, அம்மா வர்றதுக்குள்ள படிச்சுடலாம். குழந்தையும் தூங்கிண்டு இருக்கு. மாலா அதை வாங்கி முணுமுணுப்பாய் படிக்கலானாள். அன்புமிக்க கோமதிக்கு சேது எழுதியது. உன் கடிதம் பார்த்தேன். உன்னைப் போலவே உன் அண்ணன் ராஜாவும் நேர்மையானவன்தான். எல்லா விஷயங்களையும் அன்றே அவன் என்னிடம் சொல்லிவிட்டான். எதையும் அவன் என்னிடமிருந்து ஒளிக்கவில்லை. அதை பற்றி என்ன? அப்படி பார்த்தால் நானும் மணமாகி வேறொரு பெண்ணுடன் வாழ்ந்து ஒரு குழந்தையும் பெற்றவன்தானே. என்னை மணக்க நீ சம்மதிக்கும் போது உன்னை மணக்க நான் ஏன் தயங்க வேண்டும்? தவிர அந்த அசம்பாவிதத்துக்கு நீ பொறுப்பு இல்லையே. எனவே உன் தயக்கத்தை விடு. என் குழந்தை மீது ஒரு தாய்க்குரிய பரிவை நீ காட்டி அதை வளர்த்து வரும்போது இந்த அற்ப விஷயத்தை நான் பெரிதாக நினைப்பேனா? உன் அன்புள்ள சேது. உனக்கு சேது சார் கிட்ட இருந்து வந்திருக்கிற முதல் லெட்டர், பத்திரமா வச்சுக்கோ என்று சிரித்த மாலா அவள் கன்னத்தை தட்டிவிட்டு அதை அவளிடம் திருப்பி கொடுத்தாள். வெட்கத்துடன் அதை வாங்கி கொண்ட கோமதி பெட்டியின் அடியில் அதை உரையோடு வைத்து கொண்டாள். கதவு தட்டப்பட்டது. ராமரத்தினம் போய் கதவை திறந்தான். பர்வதம் தான் கடையில் வாங்கிய பலசரக்கு சாமான்களுடன் திரும்பி இருந்தாள். சேது சார் இன்னைக்கு ராத்திரி வருவாரா? வருவார்மா. வெங்காய சாம்பார் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ராத்திரி சாம்பார் பண்ணலாம்னு பலசரக்கு சாமான்களோட சின்ன வெங்காயமும் வாங்கிட்டு வந்தேன். காய்கடைக்கு வேற போனனா, அதான் லேட் ஆயிடுத்து. பைகளை தரையில் வைத்துவிட்டு பர்வதம் களைப்புடன் தரையில் உட்கார்ந்து கொண்டாள். ஆச்சு, நம்ம வீட்டில் கூடிய சீக்கிரம் 2 கல்யாணங்கள் வருது. என்னதான் சிக்கனமா பண்ணாலும் சில ஆயிரங்களாவது வேணும். சரி சரி, வழக்கம் போல புலம்ப ஆரம்பிச்சிடாத, எல்லாம் நல்லாவே நடக்கும் என்று ராமரத்தினம் அவளை சமாதானப்படுத்தினான். அன்றிரவு ரமணியையும் சாப்பாட்டுக்கு அழைத்திருந்ததால் அவனும் அவர்கள் வீட்டுக்கு வந்திருந்தான். சாப்பாட்டு கடை முடிந்து 3 ஆண்களும் வராந்தாவில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த போது வாசல் கதவு தட்டப்பட்டது. ரமணிதான் விரைந்து சென்றான். அவன் திறந்த கதவுக்கு வெளியே வேலுமணி நின்றிருந்தார். அவர் கண்கள் கலங்கி இருந்தன. அவர் எதுவும் சொல்லாமலே ரமணிக்கு விஷயம் ஓரளவு புரிந்தது. அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ரமணி, அவரை நர்சிங் ஹோம்ல சேர்த்திருக்க, ஹார்ட் அட்டாக். ரமணி கலங்கித்தான் போனான். எந்த நர்சிங் ஹோம் வேலுமணி? விஜயா நர்சிங் ஹோம்ல தான். நம்ம ஃபேமிலி டாக்டரோட நர்சிங் ஹோம் ஆச்சே. உங்கள் அப்பா ஏற்கனவே எங்கிட்ட சொல்லி வச்சிருந்தாரு, தனக்கு ஏதாவது சௌகரிய குறைச்சல் ஏற்பட்டா தன்னை அங்கதான் சேர்க்கணும்னு. ரமணியின் கலக்கம் மறைந்து அவன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அதை கண்டு வேலுமணி வியப்படைந்தார். விழிகள் விரிய அவனை பார்த்தார். ரமணியின் முகமாற்றம் விளைவித்த திகைப்பு மாறாத பார்வையை நீக்கிக் கொள்ளாமல்
வேலுமணி அவனை பார்த்தபடியே நின்றார். நீங்களாவே என்னை அழைச்சிட்டு போக வந்தீங்களா, இல்லாட்டி அவர் சொல்லி வந்தீங்களா என்று அவன் கேட்டதும் வேலுமணி, நானாத்தான் வந்த ரமணி. முதல்ல நீ தங்கி இருக்கிற சேதுரத்தினம் சார் வீட்டுக்குத்தான் போனேன். கதவு பூட்டி இருந்தது. அதனால இங்க வந்து பார்க்கலாம்னு வந்தேன் என்றார். இதற்குள் ராமரத்தினமும் சேதுரத்தினமும் அங்கு வந்து சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் இருந்தது நுழைவாயில் வராந்தா வாதலால் இருவரும் பேசியதெல்லாம் அவர்கள் செவிகளில் விழுந்திருந்தது. சரி, அப்போ நான் உங்களோட வர்றேன். 2 பேரும் நர்சிங் ஹோமுக்கு என்னோட பைக்லயே போயிடலாம். நீங்க பஸ்ல தானே வந்தீங்க? ஆமா ரமணி, பஸ்ல தான் வந்தேன். அப்பாவுக்கு ஏதோ தூக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சிருக்காரு டாக்டர். அதனால தான் கிளம்பி வந்தேன். இல்லாட்டி தடுத்திருப்பாரு. நண்பர்களிடம் விடை பெற்றுக்கொண்டு ரமணி பின் இருக்கையில் வேலுமணியை அமர்த்தி கொண்டு தன் பைக்கை கிளப்பினான். பைக் தெரு முக்கை கடந்ததும், என்னண்ணா, அப்பாவுக்கு நிஜமாவே ஹார்ட் அட்டாக்கா என்று கேட்டான். என்ன ரமணி இப்படி கேட்குற? எதுக்கு கேட்குறேன்னா, ஹார்ட்டே இல்லாத ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி வந்ததுங்கிற ஆச்சரியத்தில் தான் கேட்குறேன். என்ன இப்பவும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க? நான் என்னத்தை சொல்லட்டும் ரமணி, எனக்கும் ஒன்றும் புரியலை. இருந்தாலும் ஒரே அடியாக இது மாதிரி சந்தேகப்படவும் கூடாது. அது நிஜமா இருந்ததுன்னு வச்சுக்க, நாளைக்கு வருத்தப்படுவோமே. ரமணி மேற்கொண்டு ஒன்றும் பேசாமல் பைக்கை ஓட்டினான். குடும்ப மருத்துவர் என்னும் முறையில் மட்டுமல்லாது கணேசனின் மிக நெருங்கிய நண்பர் என்பதால் டாக்டர் சந்தோஷம் தமது மருத்துவமனையில் கணேசனது அறையிலேயே இருந்தார். கதவு முழுவதுமாய் சாத்தி இருக்கவில்லை. விரல் அளவு இடுக்கு இருந்தது. தான் இயங்கியில் ஏதோ கோளாறு. ரமணியும் வேலுமணியும் அவ்வறையை நெருங்கிய கணத்தில் உள்ளே பேச்சு குரல் கேட்டது. அது கணேசனின் குரல் என்பதை புரிந்து கொண்ட ரமணி அவசரமாய் வேலுமணியின் கையை பிடித்து அறையினுள் செல்ல விடாமல் தடுத்தான். உதடுகளின் குறுக்கே ஆள்காட்டி விரலை வைத்து விழிகளை மலர்த்தி உள்ளே போக வேண்டாம் என்று சைகை செய்தான். வேலுமணி ரமணியை இட்டாரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எதிர்பார்த்ததுதான். என்ன பிள்ளைங்களோ, நீ என்னோட ஒத்துழைக்கணும். சந்தோஷம் இல்லைன்னா என் சந்தோஷம் பறி போயிடும். அதுக்காக என்னைய வேஷமா போட சொல்ற? டாக்டர் தொழில் எத்திக்ஸுக்கு எதிரானதுப்பா நீ சொல்றது. எத்திக்ஸ் மண்ணாங்கட்டி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ என் சின்ன வயசுல இருந்து சிநேகிதனாய் இருக்கிறவன். இது கூட செய்ய மாட்டியா? அப்பவாவது அவன் அந்த சிறுக்கி பொண்ணை மறக்கிறானான்னு பார்க்கறேன். கணேசனும் சந்தோஷமும் மெதுவாகத்தான் பேசிக்கொண்டார்கள் என்றாலும் கதவிடுக்கின் வழியே அவர்களது உரையாடல் தெளிவாக வெளியே கேட்டது. ரமணி கதவை தட்டிவிட்டு பதிலுக்கு நின்றான். டாக்டர் சந்தோஷமே கதவு திறந்தார். வாப்பா தம்பி. கணேசன் கண்களை மூடி படுத்திருந்தார். ரமணி பொன் சிரிப்புடன், என்ன டாக்டர், எப்படி இருக்காரு எங்கப்பா என்றான். பயப்படுறதுக்கு இப்போதைக்கு ஒண்ணும் இல்லை தம்பி. ஆனா எந்த அதிர்ச்சியும் அவருக்கு ஆகாது அப்படின்னு சொல்ல சொன்னாரா என்று அவன் சற்றும் தயங்காமல் வினவவும் டாக்டர் சந்தோஷத்தின் முகம் தொங்கி போனது. பின்புறம் திரும்பி கதவு பக்கம் பார்த்த ரமணி கதவிடுக்கை சுட்டி காட்டியபடி, உங்க ஆட்டோமேட்டிக் டோர் ஹிஞ்ச் வேலை செய்யல. ரகசியம் பேசுறதுக்கு முன்னாடி அதை சரி பண்ணுங்க டாக்டர். அப்ப நான் கிளம்புறேன். நான் சொல்றதெல்லாம் அவர் காதுல விழுந்துண்டு தான் இருக்கு என்ற கடுகடுப்புடன் இறைந்துவிட்டு வேலுமணியை நோக்கி, அண்ணா, அப்ப நான் வர்றேன். அவருக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லாம போனா மட்டும் வந்து சொல்லுங்க. ஆனா பாவம், நீங்க அதை எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியும்? நீங்க இங்க இருந்துக்கங்க, நான் வரேன் டாக்டர். ரமணி விடுவிடுவென்று வெளியேறினான். அன்று பிற்பகலில் ரமணிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. கூப்பிட்டு பேசியவர் டாக்டர் சந்தோஷம்தான். தம்பி ரமணி, நான் டாக்டர் சந்தோஷம் பேசுறேன். பேசுங்க. டாக்டர் சந்தோஷம்னு பேர் வச்சுக்கிட்டு என்னோட சந்தோஷத்தை கெடுக்க பாக்குறீங்களே, நியாயமா டாக்டர்? ஆனா பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க நண்பரோட சந்தோஷம் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிச்சு இல்லையா? சரி சொல்லுங்க, இப்ப வேற என்ன பொய்ய சொல்ல சொன்னாரு எங்கப்பா? படபடன்னு புரிஞ்சு கொட்டாது தம்பி. நான் ஒன்னும் உங்க அப்பாவோட ஒத்துழைக்கலையே. உண்மைய உங்ககிட்ட அப்பால சொல்றதாத்தான் இருந்த. அதுக்குள்ள உனக்கே அது தெரிய வந்துருச்சு. ஏதோ சொல்லி சமாளிங்க. அது சரி, இப்ப எதுக்கு ஃபோன் பண்றீங்க? அதை சொல்லுங்க. உன்னாண்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் தம்பி. வேற என்னத்துக்கு? இல்ல, என் சொந்த விஷயத்துல வேற ஏதாச்சும் புத்திமதி சொல்ல சொன்னாரோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். நான் மாட்டேன்னுட்ட தம்பி. மறுபடியும் சாரி. அப்ப வச்சிடட்டுமா? அதெல்லாம் வேணாம். ஆனா எங்க அப்பாவுக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லாம போச்சுன்னா மட்டும் எனக்கு சொல்லுங்க. அப்ப வச்சுட்டுமா? தேங்க்யூ டாக்டர். சேதுரத்தினம் ஓமதியை தனியாக பார்த்து பேசி தன் இணக்கத்தை அவளுக்கு ஒரு தோதான நாளில் தெரிவித்தான். அதன் பின் 2 திருமணங்களின் எதிர்பார்ப்பில் எல்லோருமே மகிழ்ச்சியுடன் நாளை கழித்தார்கள்.
குறிப்பிடத்தக்க நிகழ்வு ஏதுமின்றி நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. குழந்தை ஊர்மிளா சிரிப்பு, வேடிக்கை, விளையாட்டு என்று எல்லோரையும் மகிழ்வித்தவாறும் சிறு சிறு பிள்ளை நோய்கள் வசப்பட்டு அவ்வப்போது தன் அழுகையின் மூலம் எல்லோரையும் அச்சுறுத்தியவாறும் கோமதியின் பராமரிப்பில் நன்றாக வளர்ந்து கொண்டிருந்தாள். ரங்கனின் மனைவி லலிதா உரிய நாளில் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். சேதுரத்தினம் போய் பார்த்துவிட்டு வந்தான். ரமணி வழக்கம் போல் வேலுமணியோடு அடிக்கடி தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தான். கணேசனின் எண்ணப்போக்கில் எந்த மாற்றமும் ஏற்பட்டதாய் தெரியவில்லை என்பது வேலுமணி அவனுக்கு சொன்ன செய்தியாகும். மூத்தவள் மாலாவுக்கு முதலில் திருமணம் செய்விக்காமல் கோமதியின் திருமணத்தை நடத்துவது சரியாக இருக்காது என்பதால் ரமணி தன் அப்பாவின் சம்மதம் பெற்ற பிறகுதான் தன் திருமணம் நடக்க வேண்டும் என்கிற பிடிவாதத்தை விட வேண்டும் என்று எல்லோருமே அவனை வற்புறுத்தலானார்கள். ஆனால் ரமணி அப்படி ஒரு ஏற்பாட்டுக்கு ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டான். எனவே கோமதிக்கு முதலில் செய்துவிட வேண்டியதுதான் என்று பருவதம் கருதலானாள். அதன்படியே ஒரு நல்ல நாளில் திருத்தணி முருகன் சந்நிதியில் ஒரு எளிமையான திருமணம் சேதுரத்தினத்துக்கும் கோமதிக்கும் நடந்தது. அதன் பின்னர்தான் சேதுரத்தினத்துடன் தங்குவது முறையன்று என்று கருதிய ரமணி பக்கத்திலேயே ஒரு சிறு வீட்டை தேடி பிடித்து குடியேறினான். ரமணியை பொறுத்த மட்டில் கணேசனின் மனம் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் என்கிற நம்பிக்கையுடன் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.